பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு இருக்கக்கூடாது சொன்னது யாரு தெரியுமா? இது ஏதோ இப்போ நடந்த பேச்சுவார்த்தை இல்லங்க. உலகத்தையே உழுக்க போற ஒரு ரகசிய ஃபைல் இப்போ வெளியாகி இருக்கு. 2001 இருந்து 2008 வரை அமெரிக்க அதிபரா இருந்த ஜார்ஜ் புஷ் கூட ரஷ்ய அதிபர் புதின் பேசின ரகசிய தகவல்கள் இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருக்கு. அந்த சந்திப்புல புதின் ரொம்ப ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ராணுவ ஆட்சியில இருக்கிற பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது, இதை ஏன் மேற்கத்திய நாடுகள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு புஷ் கிட்டயே கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, ஈரானும் வடகொரியாவும் யுரேனியத்தை பாகிஸ்தான் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்கன்னு புதின் அப்பவே ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் விஞ்ஞானி ஏக்யூ கான் இந்த தொழில்நுட்பத்தை ரகசியமா வித்ததும் அம்பலமாகி இருக்கு. இந்த தகவல்கள் இப்போ வெளியாகி பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. புஷ் இதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆமா, முஷாரஃப் கிட்ட கேட்டதுக்கு விஞ்ஞானிகளை வீட்டு காவல்ல வச்சிருக்கோன்னு மழுப்புறாருன்னு ஒப்புக்கொண்டிருக்காரு. அணு ஆயுத விதிகளை பாகிஸ்தான் காத்துல பறக்க விட்டதை அமெரிக்கா அப்பவே தெரிஞ்சு வச்சிருந்தும் பெரிய நடவடிக்கை எடுக்கலங்கிறது தான் இப்போ பெரிய அதிர்ச்சி. உலக பாதுகாப்புங்கிறது எவ்வளவு பலவீனமான ஒரு நூல் இழையில தொங்குதுன்னு இது காட்டுது. புதின் சொன்னது சரிதானா? பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது உலகத்துக்கு ஆபத்தா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆரம்பத்துல கேட்ட மாதிரி பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு இருக்கக்கூடாது. இது புதினின் தீர்க்க தரிசனமா?